வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திடீர் திருப்பம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மெகா கூட்டணி அமமுக கூட்டணியை வைப்பதற்கு உறுதி செய்துவிட்டது. அமித்ஷா அவர்களது தலைமையில் குறிப்பாக அதிமுகவுடன் இணக்கமாக செயல்படாமல் பாஜகவிடம் கொடுக்கின்ற தொகுதிகள் பங்கீடு செய்யப்படும். இது நல்ல ஒரு யுக்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த மக்களவை தேர்தலில் அனைவரும் பிரிந்து திமுகவை எதிர்த்து களத்தில் போட்டியிட்டதன் காரணமாகத்தான் அதிமுக மட்டுமல்ல என்டிஏ கூட்டணியும் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. ஆனால் இந்த முறை நிச்சயம் இது நடைபெறாமல் இருப்பதற்காக பாஜக எவ்வளவோ அதிமுகவின் தலைமையிடம் கூறியது அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கு. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது புதிய யுக்தியை கையாண்டுள்ளது. பாஜக எங்களுக்கு ஒதுக்கீடு செய்கின்ற தொகுதியில் நாங்கள் அமமுகவிற்கு தொகுதிகளை பங்கீடு செய்து கொள்கிறோம், அதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்பதையும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடியிடம் தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் டிடிவி தினகரன் இணைந்தது போல் ஓபிஎஸும் சசிகலாவும் என்டிஏ கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொண்டால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக டெபாசிட்டை பல தொகுதிகளில் பெறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு திருப்புமுனையாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலில் திமுக ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாத காரணத்தினால் இந்த முறை ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியாக அதிமுகவின் மெகா கூட்டணி செய்தி இன்று காலை வெளியான உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது ஓபிஎஸும் டிடி தினகரனும் வேண்டாம் என்று கூறினாலும் கூட அதிமுக வெற்றியடைவதற்காக டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் என்டிஏ தலைமை ஏற்பார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இந்த மெகா கூட்டணி திமுகவின் தலைவர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்.